ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்னைக்கு பீட்ரூட் கட்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. 2 பீட்ரூட் தோல் நீக்கிட்டு துருவி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் நீக்கி இந்த மாதிரி மசிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. பீட்ரூட் உருளைக்கிழங்கு ரெண்டும் மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுருங்க. நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி தட்டிக்கோங்க. 2 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பீட்ரூட்டை மைதா மாவில் முக்கி எடுத்துக்கோங்க. ப்ரெட்டை மிக்ஸி ஜாரில் போட்டு தூள் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதில் போட்டு எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது சூடான எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகணும், அது வரைக்கும் பொரித்து எடுத்துக்கணும். இப்படியே எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போது ஹெல்த்தியான டேஸ்டியான பீட்ரூட் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸும் கூட. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.